ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஃபேஸஸ் கனடாவில் ஒரு காஜல் வாங்கியிருந்தோம். அது இன்டென்ஸ் ஜெல் காஜல் அப்படின்னாங்க. ஸ்மஜ் ஃப்ரீ அது மாதிரி நிறைய ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க. ஸோ வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நைக்காவில் ரீசெண்டாக பிங்க் சேல் போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் ஆஃபரில் தான் வாங்கினோம். எம்ஆர்பி 500 அரவுண்ட், நாங்கள் வாங்கினது 300 சம்திங் 355 அது மாதிரி ப்ரைஸில் தான் வாங்கினோம். ஆக்சுவலாக இதில் எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் நைக்காலேயே போட்டிருக்காங்க. இன்டென்ஸ் கலர், வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப் அந்த மாதிரி. ஸோ தட் அந்த ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினோம். எப்படி இருக்குதுன்னு நம்மளே பார்க்கலாம் வாங்க. சில எடுத்தாச்சு. இதோட ஒரு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க அட்டாச்சாக உள்ளேயே. ப்ளஸ் வந்து இதில் என்ன அப்படின்னா, ஸ்மஜ் பண்ணிக்கிறதுக்கு பேக் சைடில் ஒரு ஸ்மஜ்ஜரும் கொடுத்துருக்காங்க. அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்னன்ட்டு. ஸ்மஜ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் இருக்குது. நல்லா ராயல் லுக்கில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம பிரித்து டெஸ்ட் பண்ணிடலாம் அது ஸ்மஜ் ப்ரூஃபா இல்லையா அப்படின்றது. பின்னாடி ஸ்மஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஸ்மோக்கி ஐஸ் அது மாதிரிலாம் போடணுன்னா அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பாக இருக்கா. இப்போ நம்ம கையில் ஜஸ்ட் அப்ளை பண்ணி காட்டுறோம். அப்ளை பண்ணியாச்சா, ஸ்மஜ் ப்ரூஃபா இல்லையான்றதை தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, இது பண்ண உடனே ஸ்மஜ் ஆகிடுச்சு. ஸோ தட் எனக்கு ஸ்மஜ் ப்ரூஃப் பொறுத்தவரையும் அந்தளவுக்கு இதில் கான்ஃபிடென்ட் இல்லை. நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மஜ் ஆகாமல் இருக்க நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு கீழே ஒரு ஐலைனர் போட்டுக்கலாம். பாருங்கள், பயங்கரமாக ஸ்மஜ் ஆகுது. ஆஸ் யூஷுவல் லோக்கல் காஜல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மஜ்ஜர் வச்சு இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணிக்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணில் யூஸ் பண்ணுறப்போ கீழே ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மஜ் ஆகாது. இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். ஜஸ்ட் காஜல் அப்ளை பண்ணி கீழே ஐலைனர் போட்டால் ஸ்மஜ் ஆகாது. தேங்க்யூ.